ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போரி கிரியேஷன். டுடே பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். அதுக்காக நான் 2 கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டிச் வந்து நம்ம பார்டர் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்லைனில் ப்ளவுஸில் பார்டருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது 2 கோடு ஒரு 1/2 இன்ச்சில் நான் 2 கோடு போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது ஸ்கேல் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்கேல் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கேலில் நம்ம ஒரே ஈவனாக டாட் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சுக்கு. இப்போது டாட் வச்சுக்கிறேன் ஒரே ஈவனாக. இந்த ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த ஸ்டிச் வந்து இப்போது இங்கேருந்து நான் சில்க் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போது இங்கேருந்து இந்த லைனுக்கு போகணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் 2வது டாட்டுக்கு போகிறோம். சரிங்களா? கிராஸாக இந்த மாதிரி வரணும். போயிட்டு ஒரு லாக்கு, இன்னொரு லாக். சரிங்களா? இப்போது த்ரெட்டை திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வரும்பொழுது இதுக்கு இந்த ஃபஸ்ட் லைனுக்கு இதுக்கு பக்கத்தில் திரும்ப ஒரு செயினு, ஒரு லாக். சரிங்களா? இப்போது திரும்ப போகும்பொழுது இங்கே போகக்கூடாது. இங்கே நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த கேப்புக்கு இங்கே இதுக்கு மேலே லாக் வச்சுட்டு போகணும். இப்போ இந்த பக்கம் வரும்பொழுது இந்த டாட் வரைக்கும் கீழே லாக் வச்சுட்டு வரணும். சரிங்களா? இந்த பக்கம் போகும்பொழுது மேலே, ஏன்னா இங்கே தானே கேப் விட்டுருக்கோம், தெரியுதுங்களா? இந்த லைன்லேருந்து இங்கே போகும்பொழுது இப்படி போகணும். சரிங்களா? இப்போது அதே த்ரெட்டை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்பொழுது கீழே பார்த்த மாதிரி வரணும். அதுவும் இந்த டாட் வரைக்கும் தான். சரிங்களா? அதுக்காக தான் நான் புரியறதுக்காக நான் டாட் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ திரும்ப பாருங்கள். நான் திரும்ப செகண்ட் லைன் போகிறேன். செகண்ட் லைன் போகும்போது இங்கே லாக் வச்சு. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் லைனுக்கு வரும்பொழுது இங்கே, சரிங்களா, இங்கே கீழே பார்த்த மாதிரி வரணும், இங்கே மேலே பார்த்த மாதிரி போகணும். திரும்ப இந்த லைன் போகிறேன், லாக் வைக்கிறேன். இப்போ இந்த லைன் வரேன். இப்படியே இந்த லைன் முடிகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஒரு செயினு, ஒரு லாக்கு, ஒரு செயினு, ஒரு லாக், ஒரு செயினு. இதில் 2 மெத்தடில் வந்து நம்ம லாக் வைக்கலாம். சரிங்களா? அங்கே பாருங்கள். இப்போ இங்கே கீழே வரும்பொழுது இப்படி ஒரு செயின் கொடுத்துட்டு இப்படி கீழே பார்த்த மாதிரியும் நம்ம லாக் வைக்கலாம். இல்லை சைட்லேயும் வச்சுட்டு வரலாம், நம்ம விருப்பம் தான். சரிங்களா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வச்சுக்கோங்க. இப்போது இந்த லைன் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த டாட் வந்து இந்த டாட்டுக்கிட்ட வந்து த்ரெட் வந்து ஃபில்லப் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ திரும்ப 2வது லைனில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் லைனில் வந்து லாக் வச்சுக்கலாம். இப்போது எனக்கு ஃபஸ்ட் லைனில் இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஒரு கலரு, நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் நான் ஆட் பண்ண போகிறேன்னா இங்கேருந்து நம்ம எண்ணாட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எண்ணாட்டு பிகினர் லெவலுன்றதுனால நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ அப்படியேவும் நம்ம த்ரெட்டை வெளியில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் நம்ம லாக் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு கலர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கலருக்கு லாக் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எண்ணாட்டும் கொஞ்சம் சேர்த்து சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ வந்து பிகினர் லெவலில் வந்து லூப் வந்து வெளியிலேயே இருக்கும், அதை எப்படி லாக் வைக்கும்போதே உள்ளார தள்ளுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நான் இப்போ இந்த லைன் முடிச்சிட்டேன் இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது இங்கே தான் லாக் போட்டு முடித்தேன். இப்போ லாக் வைக்காமல் இருந்தேன்னா நான் அப்படியே த்ரெட்டை இங்கேருந்து நான் வெளியில் எடுத்துப்பேன்.
சரிங்களா. இங்கேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு செகண்ட் லைனுக்கு நான் கொண்டுட்டு போகிறேன். இப்போது த்ரெட் இங்கேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டாட்லேருந்து கிராஸாக செகண்ட் லைனில் இந்த டாட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்களா. கிராஸாக எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக் வைக்கிறேன். சரிங்களா. திரும்ப த்ரெட்டை ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் ஒரு லாக். சரிங்களா. இப்போ திரும்ப மேலே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக். சரிங்களா. திரும்ப கீழே எடுத்துகிட்டு வரேன். ஒரு செயின் ஒரு லாக். திரும்ப மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு செயின் ஒரு லாக். பக்கத்தில் லாக் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இந்த ஆங்கிளில். சரிங்களா. இந்த ஆங்கிளில் இப்படி லாக் வச்சுக்கோங்க. திரும்ப கீழே வரேன். ஒரு செயின் ஒரு லாக். மேலே போகிறேன். ஒரு செயின் ஒரு லாக். கீழே வரேன். ஒரு செயின் ஒரு லாக். ஒரு செயின் ஒரு லாக். ஒரு செயின் ஒரு லாக். ஒரு செயின் ஒரு லாக். இப்போது நான் வந்து இந்த ஹரிசாண்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ஆங்கிளில் பண்ணுறேன். நீங்கள் வெர்டிக்கல் டைப்லேயும் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைப்பில் வேணாலும் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த டாட் வச்சதுக்கு வந்து ஒரே ஈவனாக வரத்துக்காக நான் வந்து டாட் வச்சுருக்கேன். நீங்கள் பிகினர் லெவலில் இருக்கும்போது இதே மாதிரி டாட் வச்சுக்கோங்க. சரிங்களா. நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்பொழுது கூட இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும், முன்ன பின்ன வராது. இப்போது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு போட்ட லைனில் வந்து இது வந்து டச் ஆகணும். சரிங்களா. இங்கே இப்போது இந்த டாட் வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா. இப்போது இங்கே பாருங்கள், நம்ம நெருக்கி இந்த டாட்டு வந்து லாக் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளைக்கும் செகண்ட் பட்டர்ஃப்ளைக்கும் சென்டரில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டமான ஒரு ஷேப் கிடைக்கும். சரிங்களா. இதை வச்சு தான் நம்ம கரெக்டாக போடுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி கிராஸாக தெரியும், ஒரு மாதிரி எம்போஸ்டாக தெரியும். சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளைக்கு வந்து நான் எண்ணாட் போட்டு காட்டினேன். இதில் வந்து நான் எண்ணாட் போடாமல் அப்படியே டேர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து கிராஸ் லைனுக்கு போகிறேன். போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக். சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு 2 பட்டர்ஃப்ளையில் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான் நம்ம இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
இப்போது எண்ணெய் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நம்ம நூல் கோத்து வைப்போம் இல்லையா, நான் வந்து இதில் 12 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நீடு இல்லை, ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எம்ப்ராய்டரி நீடு இல்லை, இந்த மாதிரி த்ரெட்டை கோத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இப்போது சென்டரில் நம்ம வந்து ஒரு சின்ன லாக் மாதிரி வைக்க போகிறோம். சரிங்களா? பட்டர்ஃப்ளைக்கு சென்டரில் வரும் இல்லையா, அதுக்காக நம்ம இந்த ஆப்போசிட் கலர் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். க்ரீனுக்கு ஆப்போசிட் கலர் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் இழுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் வச்சோம் இல்லையா, இங்கேருந்து இங்கே பக்கத்தில் இந்த பட்டர்ஃப்ளைக்கு சென்டரில் அடுத்த பக்கம் நான் நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இது நான் 1 டைம் தான் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த பட்டர்ஃப்ளை போகிறேன். போயிட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பட்டர்ஃப்ளைக்கு இந்த பக்கம் நீடில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் வச்சுக்கிறேன். சரிங்களா? திரும்ப இந்த 3rd பட்டர்ஃப்ளை போகிறேன். சரிங்களா? ஃப்ரெஞ்ச் நாட் வைக்கல, சும்மா நீடில் வந்து வெளியில் எடுத்துகிட்டு, சரிங்களா, பட்டர்ஃப்ளைக்கு இந்த பக்கம் உள்ளார இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே தான் த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறேன். சரிங்களா? சென்டரில் வந்து ஒரு லாக் மாதிரி கிடைக்கும். அதுக்காக இப்போது எதுக்காக நான் டாட் வச்சு கோடு வச்சு உங்களை போட சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரே ஈவனாக தெரியும். அதுக்காக தான். சரிங்களா? இப்போது கேமராவுக்காக நான் வந்து ஹரிசாண்டலில் வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியும் ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டாண்டை திருப்பி காட்டுறேன். தெரியுதுங்களா? பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். சரிங்களா? சரிங்களா? இந்த மாதிரி போட்டு நான் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் லாக் வச்சுட்டு. இப்போது சைடில் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது இல்லையா, இதில் வந்து நான் பீட்ஸ் கொடுத்து ஃபில்லப் பண்ணிக்கிறேன். நீங்கள் த்ரெட் கொடுத்தும் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில்லப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜரி வந்து அவுட்லைனில் கொடுத்து ஃபில்லப் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சென்டரில் கொடுத்தோம் இல்லையா, இந்த சேம் கலர் வந்து நீங்கள் சைடில் கொடுத்துக்கலாம். சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி வந்து பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து த்ரெட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். நான் அயன் நீடில் தான் இன்றைக்கி பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் த்ரெட்டுக்கும் அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் துளிப் நீடிலை விட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அயன் நீடில் வந்து ஒர்க் பண்ண முடியும். நான் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன் 2 சைடும். இப்போது 2 சைடு நான் வந்து பீட்ஸ் கொடுத்தே எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை பொறுத்தவரை இந்த சென்டரில் வந்து பீட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை சென்டர்லேயும் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சென்டரில் கொடுக்குறேன். சரிங்களா? த்ரீ mm பீட் தான் எடுக்கிறேன் நான். எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு நம்ம சிங்கிள் பீடுக்கு லாக் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிறேன். எண்ணெய் போடாமல் வைப்போம் இல்லையா. பீட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும்போது என்ன போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடியில் இருக்கிற அந்த நம்ம சென்டரில் கொடுத்தோம் இல்லையா, அதனுடைய த்ரெட்ல வெளியில் வரும்போது கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னாக்கா அது போயிடும். நான் கிளாத் அடியில் வந்து த்ரெட்டு நல்லா லாக் ஆகிடுச்சு இதில். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட் மெத்தடில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். சரிங்களா. ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸில் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட் மெத்தடில் ஒரு ரவுண்ட் ஷேப்பு இல்லைனா ஒரு பா ஷேப்பு அந்த மாதிரி போட்டு பாருங்கள். அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு இமேஜில் ட்ரெஸ்ஸஸ் வருது இல்லையா, இப்போ ஒரு பேபி இருக்குன்னா பேபி ட்ரெஸ்ஸஸ் மாதிரி கவர் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் வரும். பிரிண்டர்ஸ் டேப்பில் டைப் பண்ணி பாருங்கள், வரும். அந்த மாதிரி இமேஜில் வந்து எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா. இந்த கிளாஸ் புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.